ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காணத்துவையல் செய்வது எப்படின்னு பார்த்துருவோம். தேவையான பொருட்கள்: காணத்தை நம்ம வறுத்து 1-2 ஆட்டு தோல் எடுத்து வச்சுருக்கோம். இது கருப்பு காணம். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போல் எடுத்து வச்சுருக்கோம். தேவையான அளவு பூண்டு, தேவையான அளவு நம்ம எவ்வளோ காணம் எடுக்கோமோ அதுக்கு தேவையான பார்த்திங்கன்னா சின்ன உள்ளி ஒரு கைப்பிடி அளவு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், புளி தேவைக்கேற்ப புளி, 2 தக்காளி பழம், இவ்வளோந்தான். நம்ம காணத்துவையல் என்ன செய்ய போகிறோன்னா, முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட வேண்டாம், தேவையான அளவு ஜீரகம் போடுவோம். ஜீரகம் போட்டுன உடனே தேவையான அளவு காஞ்ச மிளகாய், அப்புறம் என்ன சேர்க்க போகிறோன்னா சின்ன உள்ளி, பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் 2 தக்காளி, அப்புறம் காணம், காணம், உப்பு, அப்புறம் கொஞ்சம் புளி, அப்புறம் நம்ம தேவைக்கான அளவு எடுத்து வச்சுருக்கோம். தேங்காய் துருவி வச்சுருக்கோம், அதையும் சேர்க்கணும். சேர்த்துக்கிட்டு ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் நல்லா வறுக்கணும். அடிக்கடி வாரத்துக்கு ஒரு தடவையாவது, வாரத்துக்கு ஒரு நாளாவது நம்ம இந்த காணத்துவையல் அடிக்கடி செய்து சாப்பிடணும். அது வீட்டில் இருக்க எல்லாருக்குமே நல்லது. நல்லா வறுத்தோன்னா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோன்னா காணத்துவையல் ரெடி ஆகிரும். தண்ணி ஊற்ற தேவையில்லை, ஏன்னா அதில் 2 தக்காளி பழம் இருக்கனால அதில் உள்ள தண்ணி அதுக்கு காணும். அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் தேவைக்கேற்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கட்டியாக துவையல் கணக்காக அரைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துட்டோம். ரொம்ப தண்ணி ஊற்றாமல் துவையல் கணக்காக இப்படி குறைன்னு அரைச்சி எடுக்கணும். இதையே இந்த சோத்தில் போட்டு சூடு சோத்தில் போட்டு பிசைச்சி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கூட ரசம் மட்டும் வச்சாலே போதும் அந்த துவையலுக்கு. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.